இந்தியா vs பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட்டை வந்து இந்தியா வந்து ஒரு மேசிவான வின் பண்ணியிருக்காங்க. 5 days கொண்ட டெஸ்ட் மேட்ச் வந்து டே 2 டே 3யும் ரெயினால் கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து டே 4 டே 5 2 டேஸில் இந்த செகண்ட் டெஸ்ட்டை வந்து மேசிவாக ஜெயிச்சிருக்காங்க. இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்சை வந்து இந்தியா வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஃபேன்ஸ் வந்து இன்னும் 2 days தான் இருக்குது, கண்டிப்பாக இந்தியா வந்து இந்த மேட்சை வந்து டை பண்ண தான் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இந்தியா வந்து அக்ரெசிவாக பர்ஃபார்ம் பண்ணி 2 daysல இந்த செகண்ட் டெஸ்ட்டை வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வின் பண்ண ஜெய்ஸ்வால். இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ஜெய்ஸ்வால் வந்து பேக் டு பேக் 50 அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வால் வந்து 51 balls-ல 72 runs அடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் 16 balls-ல ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சாரு. ரோஹித் சர்மா கூட சேர்ந்து அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வால் வந்து ஒரு சூப்பரான 50 போட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஜெய்ஸ்வால் வந்து ஸ்லிப்பில் 2 சூப்பரான கேட்ச் பிடிச்சாரு. ஜெய்ஸ்வால் மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா, கில், கோலி, கேஎல் ராகுல் அப்படின்ட்டு எல்லாருமே அக்ரெசிவாக ஆடினாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். இவங்க எல்லாருமே அக்ரெசிவாக ஆடினதால் தான் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்டஸ்ட் 50, 100, 150, 200, 250 மட்டும் இல்லாமல் டே 4லயே இந்தியா வந்து 50 runs லீட் எடுத்தாங்க. டிராவ் ஆக வேண்டிய மேட்சை வந்து இந்தியா வந்து வின்னிங் வேஸ்க்கு கொண்டு போனாங்க. இந்தியா வந்து பேட்டிங்கில் மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா கிட்ட இருந்து ஒரு சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். 2 இன்னிங்ஸ் சேர்த்து 6 wickets எடுத்திருக்காரு ஜஸ்பிரீத் பும்ரா. பும்ராவை எப்படி ஆடணும்னே தெரியாம பங்களாதேஷ் பேட்டர்ஸ் அவுட் ஆனாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பும்ரா கிட்ட இருந்து. அஸ்வினும் சூப்பரா பவுல் பண்ணாரு. 2 இன்னிங்ஸ் சேர்த்து 5 wickets எடுத்தாரு. ஜடேஜா வந்து 2 இன்னிங்ஸ் சேர்த்து 4 wickets எடுத்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தாரு ஜடேஜா. செகண்ட் ஓவரில் ஒரு விக்கெட்டு, தேர்ட் ஓவரில் ஒரு விக்கெட்டு அப்படின்ட்டு பேக் டு பேக் விக்கெட் எடுத்தாரு ஜடேஜா. ஆகாஷ்தீப் 2 இன்னிங்ஸ் எடுத்து 3 wickets எடுத்தாரு. இன்ஜூர்டான ஷமியோட இடத்த சூப்பராக ஃபில் பண்ணியிருக்காரு. பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்குள்ள ஷமி வந்து இன்ஜூரியிலேருந்து ரெக்கவர் ஆகி வரலன்னா கண்டிப்பாக ஆகாஷ்தீப்பை தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஆகாஷ்தீப் கிட்ட இருந்து. சிராஜ் வந்து 3 wickets எடுத்தாரு. செகண்ட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு சூப்பரான 1 hand கேட்ச் பிடிச்சாரு. செகண்ட் டெஸ்ட்ல இந்தியா வந்து அக்ரெசிவான பேட்டிங்கும் பண்ணி சூப்பரான பவுலிங்கும் பண்ணி இந்த செகண்ட் டெஸ்ட்டை வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த செகண்ட் டெஸ்ட் வின்னோட இந்தியா வந்து இந்த 2 match கொண்ட டெஸ்ட் சீரீஸை வந்து 2-0 அப்படின்ட்டு ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷை. அஸ்வின் தான் பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் வின் பண்ணியிருக்காரு. ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இந்தியா வந்து 166 for 6ல இருக்கும்போது அஸ்வின் வந்து செஞ்சுரி அடிச்சு இந்தியாவை நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போனாரு. ஜடேஜா கூட சேர்ந்து 199 runs பார்ட்னர்ஷிப் போட்டாரு. பேட்டிங்ல மட்டும் இல்லாம பவுலிங்லும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 11 wickets எடுத்திருக்காரு இந்த 2 match கொண்ட டெஸ்ட் சீரீஸ்ல. அஸ்வின் மட்டும் இல்லாம நிறைய பேர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கில்லும் ரிஷப் பண்ணிட்டும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு சூப்பரான செஞ்சுரி அடிச்சாங்க. பூம்ரா வந்து இந்த சீரீஸ்ல 11 wickets எடுத்திருக்காரு. ஜடேஜா வந்து பேட்டிங்லயும் பவுலிங்லயும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பேட்டிங்ல 83 runs அடிச்சாரு. பவுலிங்ல இந்த சீரீஸ்ல 9 wickets எடுத்திருக்காரு. ரோஹித் சர்மா சூப்பரா கேப்டன்சி பண்ணாரு. பவுலிங் சேஞ்சும் சூப்பரா பண்ணாரு. பூம்ராவை கரெக்டான டைம்ல கொண்டு வந்தாரு. பிட்ச் வந்து ஸ்பின் ஆச்சுன்னா அஸ்வினையும் ஜடேஜாவும் கரெக்டான டைம்ல கொண்டு வந்தாரு. ஒரு சூப்பரான கேப்டன்சி ரோஹித் சர்மா கிட்ட இருந்து. இந்த சீரீஸ் வின்னோட இந்தியா வந்து WTC பாயிண்ட்ஸ் டேபிள்ல இன்னமும் டாப்ல தான் இருக்காங்க. இதுக்கப்புறமா இந்தியா வந்து நியூசிலாந்து கூட 3 match டெஸ்ட் சீரீஸ் விளையாட போறாங்க. நியூசிலாந்து வந்து ஸ்ரீலங்கா கூட நடந்த 2 match டெஸ்ட் சீரீஸை வந்து 2-0 அப்படின்ட்டு ஹியூஜ் லாஸோட நியூசிலாந்து வந்து இந்தியாவுக்கு வராங்க. இந்தியா வந்து இதை கேபிட்டலைஸ் பண்ணி இந்த 3 match கொண்ட டெஸ்ட் சீரீஸை வந்து நியூசிலாந்து கூட ஜெயிச்சு அந்த கான்ஃபிடென்ட்டோட பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கு போவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதேமாரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம இன்ஃபோபேட்டை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.